இந்த வீடியோவில் துடரும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா தமிழில் டப்பாகி ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிளான ஹாப்பியான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் தன்னோட குடும்பத்துக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாருன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேரக்டரை தான் மோகன்லால் சார் பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே தரமாக பண்ணியிருந்தாரு. ஜஸ்டிஃபை த கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு நடந்திருக்கும். அந்த லேண்ட்ஸ்லைடில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களையெல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டீம். அந்த டீம் ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்ப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றதுல ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி இதுதான் படத்தோட மெயின் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையில் அடித்து அந்த இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷனை காட்டுவாங்க. அதில் ஒரு வாய்ஸ் கேட்கும். மோகன்லால் சார் ஒரு கதை சொல்லிட்டே வருவார். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாஸ்ட் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இது மூலமாக அந்த கேரக்டர் இப்படி தான், அது மற்றவங்க கிட்ட எந்த அளவு சோஷியலாக நடந்துக்கிறாரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரு பின்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பில்டு அங்கேயே உட்காந்துரும். இந்த சீனுக்கு அப்புறமா படத்தை அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலி மூடுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா ஒரு சில விஷயம், அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்லைடு, அந்த மெயின் பிளாட்டே நம்ம மறந்துடுவோம். இதுதான் ஒரு ஹாப்பி ஃபேமிலி போல், இந்த மாதிரி ஒரு பிளாட்டில் தான் இந்த படம் நகர போகுதுன்ற மைண்ட் செட்டில் நம்மளை உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா மோகன்லால் சார்கிட்ட ஒரு கார் ஒன்று இருக்கும். அது ஒரு வின்டேஜ் கார் மாதிரி இருக்கும். அந்த வின்டேஜ் கார் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு. ஏன் அது க்ளோஸ் டு ஹார்ட்னா, அவர் முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அங்கே அவருக்கு இருந்த மாஸ்டர் வந்து இந்த காரை அவருக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே வந்து ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களா இருக்கும். எங்கெங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கார் மூலமாக அவருக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால தான் அது வந்து அந்த பொருளை அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்கன்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரமாக சொன்னேன் இல்லையா, அந்த ஹாப்பி ஃபேமிலி பிளாட்டும் முன்னாடி அந்த கதையோட மெயின் பிளாட்னு சொல்லி ரெஸ்கியூ பிளாட் இருந்துச்சுல, இது ரெண்டையும் சேர்ப்பாங்க பாருங்க. அங்கே தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே செம்மையாக வந்து உட்காரும். என்னன்னா, லாலேட்டன் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம மோகன்லால் சாருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த போலீஸ்காரரு ஒரு ஹெல்மெட்டு டேபிள் மேலே இருக்கும், அதை எடுத்து கீழே வைப்பார். இப்போ அந்த ஹெல்மெட்டு டேபிள் மேலே இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த ஹெல்மெட் ஏன் கீழே போச்சு, அவர் எதுக்காக அதை எடுத்து வச்சாருன்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே நீங்கள் இந்த கதையை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கதையில் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அவர் அந்த ஹெல்மெட்டை எடுத்து வைக்கும்போது சம்திங் ஃபிஷி அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்னால தான் ஒரு கதையே வரப்போகுது அப்படின்றதே எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு படத்தோட எண்டிங்கில். இந்த படத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டராக பிரகாஷ் வர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. வேறு லெவல் ஆக்டிங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சிம்பிளாக சில விஷயங்கள் செய்வாப்புல. என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் மோகன்லால் சாரோட நேம் கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு யானையை பக்கத்தில் காட்டி மோகன்லால் அப்படின்னு போடுவாங்க. அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அந்த நேம் கார்டு என் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்க அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு காட்டு யானையை நம்ம எந்த அளவு மெஜஸ்டியாக பார்ப்போம், அதோட உருவம், அது பண்ணக்கூடிய வேலை, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் மோகன்லால் சாரோட கேரக்டருமே இருக்கும். செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படத்தில் அந்த ஃபேமிலிக்காக மோகன்லால் சார் என்ன பண்ணுறாரு, அந்த ரெஸ்கியூ டீமு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்றது தான் கதையே. ஸ்க்ரீன் பிளேவாக செம்மையாக ஒர்க் ஆகியிருக்கும் படம். இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். எனக்கு நெகட்டிவாக தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து மோகன்லால் சார் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது அவர் பண்ணலை அப்படின்னா ஹோல் ஃபேமிலியே இருக்காது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் டேரக்டரோட டச். டேரக்டர் கொடுத்த ஸ்க்ரீன் பிளேவை ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஜஸ்டிஃபை பண்ண நம்மளை யோசிக்க வச்சுருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் தெரியலை. ஏன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அங்கே. ஸோ துடரும் படம்
தொடரும் தமிழில். இந்த படம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எனக்கு. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா தியேட்டர்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஃபுல் பேக்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.